ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் வெர்னிகா வாய்ஸ். இன்னைக்கு நாம ஒரு சூப்பரான மூவியை தான் பார்க்க போறோம். சரி வாங்க படத்தோட கதைக்குள்ள போலாம். நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. பைபிள வெறித்தனமா எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு பாராட்டுறதுக்குள்ள பார்த்தா சின்ன பிள்ளைங்க விளையாடுற விளையாட்டுல போட்டி போட்டுட்டு இருக்கு. அத பார்த்தா அந்த ஸ்கூலோட ஹெட் மாஸ்டரா இதெல்லாம் எங்க உருப்பட போகுதுன்னு சொல்லி நினைக்கிறாரு. அதுக்கப்புறம் ஹீரோவை பார்த்து வா உன்கிட்ட கொஞ்சம் பேசணும்னு சொல்லி கூப்பிடுறாரு. நம்ம ஹீரோ டீச்சர் ஒர்க் பாக்குறதுக்காண்டி தான் வந்திருப்பான். இப்ப அதே ஹெட் மாஸ்டர் கிட்ட நம்ம ஹீரோயின் பேசுற மாதிரி காமிக்கிறாங்க. இந்த படத்துல ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேருமே ஒரே மாதிரி பண்ற மாதிரியே காமிப்பாங்க. ஆனா ஹீரோக்கு முன்னாடியே ஹீரோயின் அத பண்ணிருப்பா. ஆனா ஒரே டைம்ல பண்ற மாதிரியே காமிச்சிருப்பாங்க. நம்ம ஹீரோயின் அவ கையில ஒரு டாட்டூ போட்டிருப்பா. அத பார்த்தா அந்த ஹெட் மாஸ்டர் அவளை பிடிச்சு செம்மையா திட்டிட்டு இருக்காரு. இப்ப ஹீரோ அந்த ஹெட் மாஸ்டர் கிட்ட பேசுற மாதிரி காமிக்கிறாங்க. ஹீரோ அவர்கிட்ட நான்லாம் டீச்சர் ஆனேன்னா அப்படி பண்ணுவேன் இப்படி பண்ணுவேன்னு சொல்லிட்டு பிட்டு பிட்டா போட்டுட்டு இருக்கான். இங்க அந்த ஹெட் மாஸ்டர் ஹீரோயின் கிட்ட நீ மட்டும் அந்த டாட்டூவை ரிமூவ் பண்ணலன்னா உன்னை அந்த போட் ஹவுஸ் ஸ்கூலுக்கு மாத்திடுவேன்றாரு. அதே மாதிரி ஹீரோ கிட்ட அவர் உனக்கு ஸ்விம்மிங் தெரியுமான்னு சொல்லி கேக்குறாரு. அவர்கிட்ட ஹீரோயினா நீங்க என்ன அங்கேயே டிரான்ஸ்பர் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கெத்தா சொல்லிட்டு அவ திங்ஸ் எடுத்துட்டு அங்கிருந்து கிளம்பிடுறா. நெக்ஸ்ட் ஹீரோயினும் அவ ஃப்ரெண்டும் கார்லயும் அதே மாதிரி ஹீரோ பஸ்லயும் அந்த போட்டா ஸ்கூலுக்காண்டி டிராவல் பண்ணி போயிட்டு இருக்காங்க. அவ ஃப்ரெண்டுக்கும் ஹீரோயினுக்கும் போற வழி எல்லாமே ஏதோ ரோலர் கோஸ்டர்ல போற மாதிரியே இருக்கு. ஆனா ஹீரோவை பார்த்தா செம்மையா ஜம்முன்னு தூங்கிட்டு வரான். ஒரு வழியா ஹீரோயினும் அவ ஃப்ரெண்டும் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. தண்ணியில காட்டுல உன்னை மாத்துவேன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா இங்க சுத்தி பார்த்தா பூராமே தண்ணியா தான் இருக்கு. ஹீரோ எப்படியோ ஒரு போட்டை பிடிச்சு அங்க போயிட்டு இருக்கான். அந்த போட் ஓனரா அவன் கிட்ட உனக்கு வைஃப் யாராச்சும் இருக்காங்களா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு. அதுக்கு ஹீரோவா எனக்கு ஒரே ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் தான் இருக்கா, அதை வேற ஏன் நீ ஞாபகப்படுத்திட்டு மனசெல்லாம் ஒரே புண்ணா இருக்குன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டே போறான். இங்க ஹீரோயினும் அவ ஃப்ரெண்டுமே ஒரு போட்ல போறாங்க. ஹீரோயினா போன் எடுத்து பாத்துக்கிட்டே இருக்கா. ஆனா அவ போனுக்கு சிக்னலே கிடைக்க மாட்டேங்குது. அந்த போட் ஓனரா எப்பவாச்சும் ஒரு கதா சிக்னல் வரும், அது உன்னோட நல்ல நேரத்தை பொறுத்துன்னு சொல்லும் போது ஹீரோயினோட மைண்ட் வாய்ஸ் தான் நல்ல நேரமா அது எங்க இங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிருப்பா. அந்த போட்டோ ஸ்கூலுக்குமே வராங்க. ஒரு ஓட்ட வீடு, சுத்தி பார்த்தா தண்ணி. இதுதான் அந்த ஸ்கூலு. இதுக்காண்டி தான் ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேருமே அங்க வந்திருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஹீரோ அந்த போட்டோ ஸ்கூலை பார்த்துட்டு இருக்கான். அதே மாதிரி ஹீரோயினும் அந்த ஸ்கூலை சுத்தி முத்தி பார்த்துட்டு இருக்கா. இந்த சீன்ஸ் எல்லாமே வெவ்வேறு இயர்ல நடந்தது. ஆனா ஒரே மாதிரியே காமிச்சிருப்பாங்க. நெக்ஸ்ட் ஹீரோனோட ஃப்ரெண்டா ஹீரோனை கூப்பிட்டு வா நம்ம ரெண்டு பேருமே ஒன்னா சேர்ந்து போட்டோ எடுக்கலாம்னு சொல்லிட்டு கேமரால எடுத்துட்டு அந்த போட்டோவுமே பார்த்துட்டு செம்மையா ஷாக் ஆயிடுறா. அவளா அத ஹீரோயின் கிட்ட கொடுத்துட்டு இது என்னோட கிஃப்ட்ன்றா. அதுல பார்த்தா ஹீரோனோட தலையே காணோம், அவளோட கைய மட்டும்தான் இருக்கு. அந்த லட்சணத்துல அவ எடுத்து வச்சிருக்கா. இங்க ஹீரோவும் அந்த கிளாஸ் ரூமுக்குள்ள வந்துட்டு எப்பெல்லாம் கிளாஸ் எடுக்கலாம்னு சொல்லி பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கான். அங்க ஒரு ஈக்காக்க கூட இல்ல. அலை இல்லாத கடைக்கு யாருக்கு டியாத்ரான்னு தெரியல. அப்பதான் ஹீரோ மேல பார்த்தா ஒரு டைரி இருக்கு. அது யாரோட டைரினா ஹீரோனோட டைரி தான். அப்பதான் ஹீரோ அந்த டைரிய பார்க்கும்போது அதுக்கு பின்னாடி ஒரு ஸ்பைடர் இருக்கும். ஹீரோ பேனு கத்திட்டு அதை போட்டு அடி அடின்னு சொல்லி அடிச்சிட்டு இருக்கான். இப்ப ஹீரோயின் அந்த டைரிய எழுதுற மாதிரி காமிக்கிறாங்க. ஹீரோயின் அந்த போட்டா ஸ்கூலுக்கு வந்ததுக்கு அப்புறம் அங்க நடக்கிற எல்லாத்தையுமே ஒண்ணு விடாம எழுதிட்டு இருக்கான். இப்ப ஹீரோ அந்த டைரிய எடுத்து படிக்கிறான். அதுல ஹீரோயினா இது ஆளே இல்லாத தீவு, எனக்கு ஒண்ணு நடந்தா கூட பல மாசம் கழிச்சுதான் தெரிய வரும் போலன்னு சொல்லி எழுதிருப்பா. நெக்ஸ்ட் ஹீரோ செம்மையா தூங்கிட்டு இருக்கான். அப்படியே பொத்துன்னு கீழே விழுந்துடுறான். அதுக்கப்புறம் எந்திரிச்சு வெளியில போய் யாராச்சும் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கூவிட்டே இருக்கான். ஒரு ஈக்காக்க கூட இல்ல. சரி போட் எடுக்கலான்னு சொல்லிட்டு போட்டை ஓட்டவே தெரியாது, ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு போய் பண்றான். போட்டா சர்ன்னு போக ஆரம்பிச்சிடுது. அந்த போட் போன ஸ்பீட்ல ஹீரோக்கு கையில அடிபட்டுடுது. ஆஹோன்னு சொல்லி கத்த ஆரம்பிச்சிடுறான். இப்ப ஹீரோனை காமிக்கிறாங்க. கரண்ட் இல்ல. அங்க இருக்க இன்வெர்டரை எப்படியோ சரி பண்ணிட்டு எடுத்துட்டு வரா. என்னன்னு பார்த்தா ஹீரோனோட ஃப்ரெண்டு தண்ணி வரலன்னு சொல்லி கத்திட்டு இருக்கா. அந்த வாட்டர் பைப்புக்குள்ள கைய விட்டு பார்த்தா அதுக்குள்ள இருந்து பள்ளி வருது. அவ்வளவுதான் ஹீரோனோட ஃப்ரெண்டுக்கு அல்ல விட்டுருது. செம்மையா கத்த ஆரம்பிச்சிடறா. அன்னைக்கு வேற வழி இல்லாம ஹீரோயினா ரிவர்ல தான் குளிக்கிறா. அதுக்கப்புறம் பார்த்தா அவ கையில அந்த தண்ணி ஒத்துக்காம ரேஷஸ் வந்துடும். இப்ப ஹீரோயினுக்கு என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல. நம்ம ஹீரோயினுக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்கான். அவன் பேரு நூயா. ஹீரோயின் அவ போன் ஒர்க் ஆகலன்னு சொல்லிட்டு அவன் கிட்ட பேசாம ரொம்பவே மிஸ் பண்ண ஆரம்பிச்சிடறா. இப்ப ஹீரோவா பைப்ல தண்ணி வருமானு பார்த்துட்டு இருக்கப்போ அங்க ஒரு போட் போகுது. ஹீரோ எந்திரிச்சு அவங்கள கூப்பிடுறதுக்கு ரொம்பவே போராடிட்டு இருக்கான். ஒரு வழியா
நுய்யா அந்த போட்டை ஓட்டிட்டு போன லேடி ஹீரோவை பார்த்துட்டு ரிட்டர்ன் வராங்க. அவங்க கிட்ட ஹீரோவா இங்க ஸ்கூலுக்கு போகாத சின்ன பசங்க இருக்காங்களான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். அவங்களா ஹீரோ பார்த்து ஓஹோ நீதான் புதுசா வந்த டீச்சரா ஏன்பா வந்தா சொல்ல மாட்டியான்னு சொல்லிட்டு ஹீரோவா அங்க இருந்து போட்ல கூட்டிட்டு போறாங்க. அவங்களா ஹீரோவா ஒவ்வொரு சின்ன பிள்ளை இருக்க வீட்டுக்குமே கூட்டிட்டு போறாங்க. ஹீரோ ஏதோ புள்ள பிடிக்கிறவனாட்டம் அவங்க எல்லாரையுமே போட்ல ஏத்தி கூட்டிட்டு வரான். இப்ப நம்ம ஹீரோயினும் ஹீரோயினோட ஃப்ரெண்டும் ஒரு 7 பசங்க படிக்கிறதுக்காண்டி வந்திருப்பாங்க. அவங்களுக்கு கிளாஸ் எடுத்துட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம ஹீரோயினா என் பேர் ஆன்னு சொல்லிட்டு ஆக்ட் பண்ணி காமிக்கிறா. அத பார்த்த ஹீரோயினோட ஃப்ரெண்டா என் பேர் கிகின்னு சொல்லிட்டு குரல் வித்த காமிச்சிட்டு இருக்கா. இப்ப ஹீரோ அந்த குட்டி பசங்கள்ட்ட கேட்கும் போது அவன் டான்ஸ் ஆடிக்கிட்டே சொல்றான். ஹீரோவா அதை பார்த்துட்டு என்னடா இது டான்ஸ்ன்ற மாதிரியே கேக்குறான். அதுக்கு அந்த குட்டி பையனா எங்க ஆன் டீச்சர் இப்படி டான்ஸ் ஆடிக்கிட்டே சொன்னாதான் உங்க பேரு ஞாபகம் இருக்குன்னு சொல்லிருக்காங்கன்னு சொல்லிட்டு அங்க இருக்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே டான்ஸ் ஆடி பேரை சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு ஹீரோட மைண்ட் வாய்ஸா ஆஹா பைத்தியக்கார கூட்டத்துல வந்து மாட்டிக்கிட்டோமோ அப்படின்னு சொல்லி நினைக்கிறப்போ அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே இது உங்க டர்ன் டான்ஸ் ஆடிக்கிட்டே உங்க பேரை சொல்லுங்கன்றாங்க. அவன் பேரை சொல்ல ஹீரோவா இந்த போஸ் நல்லா இருக்கா ஆ ஊ அப்படின்ற மாதிரியா அவனோட பேரை சொல்லிட்டு இருக்கான். அதை பார்த்த ஸ்டூடெண்ட்ஸ் அப்படியே மிரண்டு போயிடுறாங்க. அங்க எல்லா கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸுமே ஒன்னாதான் உட்கார்ந்துருப்பாங்க. ஹீரோ ஒருத்தனுக்கு ஏபிசிடியும் ஒருத்தனுக்கு மேக்ஸும் ஒருத்தனுக்கு இங்கிலீஷ்னு சொல்லிட்டு மாத்தி மாத்தி சொல்லி கொடுத்துட்டு இருக்கான். அங்க இருக்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு பசிக்க ஆரம்பிச்சிடுது. அவங்களா ராக் பேப்பர் சிசர் போட்டு நம்ம என்ன சாப்பிடலாம்னு சொல்லி டிசைட் பண்ணலான்றாங்க. எல்லாருமே எந்திரிச்சு ராக் பேப்பர் சிசர் விளையாடிட்டு இருக்காங்க. அதை பார்த்த ஹீரோவா காண்டாகி அடைச்சா இப்போ எல்லாரும் சீட்ல உட்காந்து படிங்கன்னு சொல்லி கத்தி விட்டுறான். நெக்ஸ்ட் ஹீரோ அவனோட போனுக்கு சிக்னலை தேடி போட்லயே போயிட்டு இருக்கான். அந்த போட் ஓனரா இதோட 3 ரவுண்டு வந்துட்டோம், இதுக்கு மேல போனா நடுக்கடல்ல அப்படியே நிக்க வேண்டியதான்னு சொல்றாரு. அப்ப கூட அவனுக்கு சிக்னல் கிடைக்கல. சரின்னு சொல்லிட்டு ஸ்கூலுக்கே ரிட்டர்ன் வந்து பார்த்தா அங்க ஒரு ஸ்டூடெண்ட கூட காணோம். அவனுங்க ஒரு மரக்கட்டையில ஏறி அந்த ரிவர்லயே எஸ்கேப் ஆகி போயிட்டு இருக்காங்க. அத பார்த்த ஹீரோவா ரிட்டர்ன் வாங்கன்னு சொல்லி கத்திட்டு இருக்கான். அதுக்கப்புறம் எப்படியோ அந்த ஸ்டூடெண்ட்ஸ் அகைன் அந்த ஸ்கூலுக்கே ரிட்டர்ன் வந்துடுறாங்க. அவங்கள்ட்ட ஹீரோவா நீங்க இப்படி பண்ணதுக்கு உங்களுக்கு பனிஷ்மெண்ட் 20 தோப்பு கரணம் போடணும்னு சொல்லும் போது அங்க இருக்க குட்டி பையனா தோப்பு கரணமா அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். சரின்னு சொல்லிட்டு ஹீரோவுமே அவன் கையில கட்டு போட்டிருப்பான். அப்படியுமே அந்த தோப்பு கரணமா போட்டுட்டு இருக்கப்போ அந்த குட்டி பசங்கள இது என்ன காமெடியா இருக்குன்னு சொல்லிட்டு அவனை கிண்டல் பண்ணி சிரிக்கிறாங்க. அத பார்த்த ஹீரோக்கு செம்மையா காண்டாகி தடி எடுத்து அடிக்க ஆரம்பிச்சிடறான். அந்த குட்டி பையன் அடி வாங்கிட்டே எங்க ஆன் டீச்சர் இப்பெல்லாம் பண்ணது இல்லன்னு சொல்லிட்டு அழ ஆரம்பிச்சிடறான். அதை கேட்டு ஹீரோ லைட்டா ஃபீல் ஆயிடுறான். அன்னைக்கு நைட்டு ஹீரோ அவனோட ஆளை ரொம்பவே மிஸ் பண்ண ஆரம்பிச்சிடறான். அவ கூட எடுத்த வீடியோஸ் எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்கான். அந்த சாட்டர்டே சண்டே எல்லாருமே வீட்டுக்கு கிளம்பி போயிடுறாங்க. ஹீரோவுமே ஹாஸ்பிட்டலுக்கு வந்து அவன் கையில அடிபட்டிருக்கும் அதை காமிக்கிறான். இப்ப ஹீரோனை காமிக்கிறாங்க. அவ கையில அந்த ரேஷஸ் வந்திருக்கும்ல அவளோட ஆளு அவளை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வந்து காமிக்கிறான். இப்ப ஹீரோனோட ஆளு நுய்யா ஹீரோன் கிட்ட நீ அகைன் அந்த ஸ்கூலுக்கு போக வேணான்றான். அவனா ஹீரோன் கிட்ட உன்னை பாக்குறதுக்கு எனக்கு 1 வாரம் ஆகுது, உனக்கு சரியா ஸ்விம்மிங் வேற தெரியாது, உனக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா நான் என்ன பண்றது, நீ போக வேணான்றான். அதுக்கு ஹீரோயினா என்னாலலாம் முடியாது, என்ன நம்பி 7 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, நீயும் ஒரு டீச்சர் தானே, அப்படி இருந்துட்டு எப்படி இப்பெல்லாம் பேசுறான்னு சொல்லி கத்துறா. இதனால ஃபைட் ரொம்பவே பெருசாயிடுது. ஹீரோயின் அவனை பார்த்து நம்ம 2 பேருமே பிரேக்கப் பண்ணிடலாம்னு சொல்லிடுறா. அவனா ஹீரோனை பார்த்து ஒருவேளை நீ என்ன பிரேக்கப் பண்றதுக்காண்டி தான் அந்த போட்டோ ஸ்கூல்ல போய் இருக்கியான்னு சொல்லி கேட்க அதுக்கு ஹீரோயினும் ஆமாங்கிறா. அவனா கோச்சிட்டாங்கன்னு கிளம்பி போயிடுறான். இங்க ஹீரோ அவனோட ஆளை பாக்குறதுக்காண்டி வரான். அவனோட ஆளு வேற ஒருத்தன் கூட ஹீரோட ஸ்கூட்டில போறா. அதை பார்த்த ஹீரோக்கு செம்மையான ஷாக் ஆயிடுது. நெக்ஸ்ட் அவனோட அபார்ட்மெண்ட்டுக்கு கீழே வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அங்க அவனோட ஆளோட ஆளு வர அவன் மண்டையிலே போய் இடிச்சு விட்டுட்டு அவனோட ஆளை பாக்குறதுக்காண்டி போறான். அவளா ஹீரோவை பார்த்தோன்னே செம்மையா ஷாக் ஆயிடுறா. ஹீரோ அவளை பார்த்து எவ்வளவு நாளா இதெல்லாம் நடக்குதுன்னு சொல்லிட்டு கோவமா கேட்டுட்டு இருக்கான். அவளா ஹீரோ பார்த்து நம்ம வாரத்துல 1 நாள் தான் மீட் பண்றோம், நம்ம ஃபியூச்சரை பத்தி எப்பவாச்சும் நீ யோசிச்சிருக்கியான்னு சொல்லிட்டு கோவமா கத்திட்டு இருக்கா. அதுக்கு ஹீரோவா நம்ம ஃபியூச்சரை பத்தி யோசிச்சு நாடிதான் நான் இந்த ஜாபையே பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கான். அவளா நல்லா சொன்னப்போ இந்த ஜாப்ல உனக்கு ஒழுங்கான வருமானமும் கிடையாது, இந்த ஜாப் உனக்கு பெர்மனன்ட்டுமே கிடையாதுன்னு சொல்லிட்டு ஹீரோவை நல்லாவே அசிங்கப்படுத்துறா. அதை கேட்டு காண்டான ஹீரோவா அப்ப எதுக்கு என்னோட ஸ்கூட்டில வேற ஒருத்தனை கூட்டிட்டு போறேன்னு சொல்லும் போது அந்த பொண்ணு காண்டாக்கி அந்த ஸ்கூட்டியோட சாவியா ஹீரோ மேலேயே தூக்கி எறிறா. அன்னைக்கு நைட்டு ஹீரோ அந்த ஸ்கூட்டிய அழுதுட்டே ஓட்டிட்டு வரான். அது மட்டும் இல்ல அந்த ஸ்கூட்டிய அவனோட போட்டோ ஸ்கூலுக்கே எடுத்துட்டு போயிடுறான். இங்க ஹீரோ ரொம்பவே சோகமா அவனோட எக்ஸ நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்கப்போ அவனோட கண்ணுல ஹீரோனோட டைரி மாட்டுது. அதை எடுத்து படிக்க ஆரம்பிக்கிறான். அதுல ஹீரோயினா 13 வருஷம் லவ் இன்னைக்கு புஷ்ன்னு போயிடுச்சு, இந்த ஸ்கூல் வந்து ஸ்கூல் ஆஃப் புரோக்கன் ஹார்ட்ஸ்னு சொல்லிட்டு எழுதியிருப்பா. அதை படிச்ச ஹீரோவா இப்ப ஸ்கூல் ஆஃப் புரோக்கன் ஹார்ட்ஸ்னு சொல்லி கத்திக்கிட்டு
சொல்லிட்டு ஹீரோயின் ரிவர்ல குதிச்ச மாதிரியே அவனோட மோட்டார் பைக்கோட சேர்ந்து அந்த ரிவர்ல குதிச்சிடுறான். இதோட இந்த எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட் எபிசோட நம்ம நாளைக்கு பார்க்கலாம். மறக்காம அதையும் செக் பண்ணி பாருங்க. தேங்க்யூ.